நிறைய பேர் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அம்மா, வாழ்க்கை ஒரு போராட்டமாவே இருக்கே, பிரச்சனையா இருக்கே, வாழ்க்கைனா இப்படி தான் இருக்குமா? ஒரே போராட்டமா தான் இருக்குமா? அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைங்க. அப்படிலாம் இல்லைங்க வாழ்க்கை. நீங்க வாழ்க்கைய பார்க்குற கண்ணோட்டம் தவறா இருக்கு. நீங்க வாழ்க்கைய ஒரு போராட்ட களமா பார்க்குறீங்க. அதனால உங்களுக்கு வாழ்க்கை போராட்டமாவும், பிரச்சனையாவும் தெரியுது. வாழ்க்கை போராட்ட களம் இல்ல. வாழ்க்கை ஒரு பயிற்சி தளம். அந்த பயிற்சி தளத்துல நீங்க தான் மாணவர்கள். உங்களுக்கு ஆசிரியர் இறைவன் தான். அடுத்து பிரச்சனைங்கிறீங்க. அது பிரச்சனையே இல்ல. இறைவன் கற்றுக் கொடுக்கும் பாடம் அது. ஒவ்வொரு சூழ்நிலைகளும், ஒவ்வொரு சோதனைகளும் இறைவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம். எப்படி ஸ்கூல்ல பசங்களுக்கு டீச்சர் பாடத்தை கற்றுக் கொடுத்து, அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு, தேர்ச்சி பெற்று ஒவ்வொரு நிலைக்கா போறாங்களோ, அதே மாதிரி தான். உங்களுக்கு இறைவன் சூழ்நிலைகள் மூலம் பாடம் கற்றுக் கொடுத்து, அந்த ஞானம்ங்கிற நிலைய, அந்த தெய்வீகத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. அதாவது ஒரு பையன், சின்ன பையன் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறான். முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்கும்போது அவன் கீழ விழுவான். அடிபடும். அப்ப அவன் நம்ம கீழ விழுகுறோமே, அடிபடுதே அப்படின்னு அத ஓட்ட கத்துக்கிறத நிப்பாட்டினான் அப்படின்னா, அவன் வாழ்நாள் முழுவதும் சைக்கிளே ஓட்ட முடியாது. அங்க எத்தனை தடவை விழுந்தாலும், எவ்வளோ அடிபட்டாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு விடாமுயற்சியுடனும் ஆர்வத்தோடவும் அந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டா தான் அவன் சைக்கிளை ஓட்ட முடியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு சோதனைகள் கொடுக்கப்படுவது நீங்கள் துவண்டு விழுவதற்கு அல்ல, உங்களை உறுதிப்படுத்துவதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு, உங்களை வலிமையாக்குவதற்கு. உங்களை சோதித்து பார்த்து தான் இறைவன் அந்த ஞானம்ங்கிற நிலையை கொடுக்குறான். ஒவ்வொரு சோதனையாக கொடுத்து கொடுத்து தான். இப்போ உங்களுக்கு தோல்வி ஏற்படுது அப்படின்னா, அதன் மூலம் பொறுமையையும் அமைதியையும் நிதானத்தையும் கற்றுக்கொள்கிறீங்க. உடலுக்கு ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா, அதன் மூலம் உடலை மதிக்க கற்றுக்கிறீங்க. அதே மாதிரி எதிரிகள் மூலம் ஒரு துரோகத்தை அனுபவிக்கிறீங்க, ரொம்ப ஒரு தொல்லைகள் கொடுக்குறாங்க, ஒரு துயரத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, உங்களை மன்னிக்கும் தன்மை உடையவராக மாற்றுறதுக்கு தான் அந்த நிலை. அதனால் இறைவன் நிகழ்த்தும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். அதனால் சூழ்நிலை வரும்போது பிரச்சனைன்னு பயப்படாதீங்க. முதல்ல அது பிரச்சனையே இல்லை. அந்த பிரச்சனையை சூழ்நிலையாக பாருங்கள். ஒரு சூழ்நிலை உங்களை நோக்கி வரும்போது இறைவன் இந்த சூழ்நிலையை நமக்கு எதற்கு கொடுக்குறான்னு பாருங்கள். அந்த சூழ்நிலை வந்து முடிந்த பிறகு இதன் மூலம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னு பாருங்கள். நீங்கள் எல்லாருமே இறைவனாகிய ஆசிரியரிடம், மாணவராகிய நீங்கள் அந்த ஞானமாகிய தெய்வீகத்தை அடைவதற்காக இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஆன்மீக பயிற்சி தளத்துக்கு வந்திருக்கீங்க. இதை சரியாக தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கைனா போராட்ட களம் அப்படின்னு நீங்கள் தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த கண்ணோட்டத்தை முதல்ல மாற்றுங்க. வாழ்க்கைங்கிறது ஆன்மீக பயிற்சி தளம்ங்கிறத முதல்ல உணருங்க. உங்களுக்கு வர சூழ்நிலைகள் எல்லாம் இறைவன் கற்றுக் கொடுக்கும் பாடம் அப்படிங்கிறத உணருங்க. அதன் பிறகு பாருங்கள், வாழ்க்கையில் வெறும் ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். ஆனந்தத்தை தவிர அங்கே வேறு எதுவும் இருக்கவே முடியாது. அங்கே சைக்கிள் கற்றுக்கொண்ட பையன் எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு அந்த சைக்கிளை கற்றுக்கொண்ட பையன் அந்த சைக்கிளை கற்றுக்கொண்ட பிறகு எல்லா இடங்கள்லையும், அது எவ்வளோ ஒரு டிராஃபிக்காக இருந்தாலும் சரி, மேடு பள்ளம், ஏற்றம் இறக்கம், ஒரு சிக்கலான இடம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ஒரு திறமையாக, பயம் இல்லாமல், ஒரு தைரியமாக சைக்கிள் ஓட்டக்கூடிய திறமை உள்ளவனாக அங்கே இருப்பான்.
அதே மாதிரி தான் நீங்களும் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த ஆன்மீக பயிற்சி தளத்தில் இறைவனாகிய ஆசிரியரிடம் அந்த ஞான பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் அதை திறம்பட கையாளக்கூடிய ஒருவராய், பக்குவப்பட்ட ஒருவராய், அந்த தெய்வீகத்தில் மலர்ந்து இருக்கக்கூடிய ஒருவராய், வாழ்க்கையை பேரானந்தத்தில் வாழ்ந்து திளைக்கக்கூடிய ஒருவராய் இருப்பீங்க. அப்போ உங்ககிட்ட யாராவது வந்து வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குது, வாழ்க்கை ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க அவங்களுக்கு, போயா போயா, வாழ்க்கையை உனக்கு வாழ தெரியலையா, போய் வாழ்க்கையை வாழ்ந்து பாருயா, அப்புறம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவராக மாறி இருப்பீங்க. அவ்வளோ ஒரு உருமாற்றம் அடைஞ்ச ஒருவராக இருப்பீங்க.